அமெரிக்காவின் தாக்குதலில் ஈரானின் படைகள் சிதைக்கப்பட்டதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஈரானின் விமானப்படை சீர்குலைந்து தலைவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானிடம் தற்போது மிக குறைவான ஏவுகணை ஏவுதளங்களே எஞ்சியிருப்பதாக கூறியுள்ள ட்ரம்ப், ஈரான் அணு ஆயுதங்கள் தயாரிக்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என ட்ரம்ப் திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களை ஏவும் ஈரானின் திறன் பெருமளவில் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரான் போரில் அமெரிக்க ராணுவம் மிகப்பெரிய வெற்றிகளை அடைந்திருப்பதாக ட்ரம்ப் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஈரானின் ஆயுத தொழிற்சாலைகளும் ராக்கெட் ஏவுதளங்களும் துண்டு துண்டாக தகர்க்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஈரான் தடை செய்துள்ள ஹோர்முஸ் நீரிணையை மீட்டெடுக்க மற்ற நாடுகள் நேரடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். வளைகுடா பகுதிகளிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகள் தைரியம் காட்ட வேண்டும் என்றும் ட்ரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார். ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கை இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதாக ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்கா தனது இலக்குகளை எட்டும் வரை போர் தொடரும் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கை திட்டமிட்டபடி வெற்றியை அடைந்திருப்பதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா தொடங்கிய பணி மிக விரைவாக முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஈரான் கச்சா எண்ணெய் கப்பல்களை தாக்கியதே விலை உயர்வுக்கு காரணம் என ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவிடம் போதுமான அளவுக்கு கச்சா எண்ணெய் இருப்பதாகவும் உலக நாடுகளுக்கு மறைமுக எச்சரிக்கை விடுத்துள்ளார். போராட்டம் நடத்திய சொந்த நாட்டு மக்கள் 45,000 பேரை ஈரான் கொன்றிருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். 47 ஆண்டுகளாக அமெரிக்காவுக்கு மரணம் என ஈரான் முழக்கமிட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். ட்ரம்ப் ஈரான் போர் குறித்து உரையாற்றிய வேளையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்துள்ளது. ஒரு பேரல் 9,170 9,730 அதிகரித்துள்ளது. ஈரான் இஸ்லாமிய குடியரசு தினத்தை ஒட்டி அறிக்கை வெளியிட்டுள்ள ஈரான் உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இரக்கமற்ற எதிரிகள் என தெரிவித்துள்ளார். போர் சூழல் நிலவினாலும் நாட்டின் இறையாண்மையை காப்பதில் உறுதியாக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க மக்கள் மீது ஈரானுக்கு எந்தவிதமான வெறுப்போ அல்லது பகையோ இல்லை என ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான் தெரிவித்துள்ளார். ஒரு நாட்டின் தவறான கொள்கைகளுக்காக அந்த நாட்டு மக்களை நாங்கள் எதிரிகளாக பார்ப்பதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள குடியிருப்பு பகுதிகள் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படை வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரான் உச்ச தலைவர் முஜ்தபா கமேனியின் மூத்த ஆலோசகர் கமல் கராசி வீட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அவர் படுகாயமடைந்துள்ளார். சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு மனிதர்களை மீண்டும் நிலவுக்கு அழைத்துச் செல்லும் நாசாவின் ஆர்டெமிஸ் 2 விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்துள்ளது. இந்திய நேரப்படி இன்று அதிகாலை 4:05 மணிக்கு ஆர்டெமிஸ் 2 விண்கலம் விண்ணில் ஏவப்பட்டது. Roger, roll pitch. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வெளிநாட்டு நிதி பங்களிப்பு சட்ட முன்வரைவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கிறிஸ்தவ அமைப்புகள் பெற்று வரும் நிதியை முடக்கும் முயற்சி என கூறியுள்ள அவர், சட்ட முன்வடிவை திரும்பப் பெற வேண்டும் என பிரதமரை வலியுறுத்தியுள்ளார். மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியின் போது நீக்கப்பட்ட வாக்காளர்களின் முறையீடுகளுக்கான ஆவணங்களை சரிபார்த்த பின் ஏற்றுக்கொள்ள தீர்ப்பாயங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேற்கு வங்க வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியின் போது நீக்கப்பட்ட வாக்காளர்களின் முறையீடுகளை விசாரிக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளை கொண்ட தீர்ப்பாயங்களை அமைத்து உச்சநீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டது. இதனிடையே இது தொடர்பான மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு வாக்காளர் பட்டியல்
சிறப்பு திருத்த பணியின் போது நீக்கப்பட்ட வாக்காளர்களின் முறையீடுகளுக்கான ஆவணங்களை சரிபார்த்த பின் ஏற்றுக்கொள்ள உத்தரவிட்டுள்ளது. பிரதமர் மோடி வரும் வெள்ளிக்கிழமை சென்னைக்கு வருகை தருவதை ஒட்டி சென்னையில் ட்ரோன்கள் பறக்கவிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 3 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் பிரதமர் சென்னை வரவுள்ள நிலையில் மீனம்பாக்கம், கிண்டி மற்றும் அவர் பயணிக்கும் வழித்தடங்கள் அனைத்தும் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளன. விதிகளை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை பெருநகர காவல்துறை எச்சரித்துள்ளது. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் வரும் சட்டமன்ற தேர்தலில் மீனவர்களுக்கு தனி தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் மீனவர் அணி பிரிவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்ட 28 தொகுதிகளில் 8 தொகுதிகள் மட்டுமே மீனவர்களை உள்ளடக்கியதாக உள்ளது என்றும், மாநில கடலோர பகுதிகளை உள்ளடக்கிய 38 தொகுதிகளில் மீனவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தமிழகத்தில் தேர்தல் பிரச்சார களம் சூடுபிடித்துள்ள நிலையில் சிவகங்கையில் பிரச்சாரம் மேற்கொள்ள வந்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை மறித்து தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர். சிவகங்கையில் 4 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து பேச வருகை தந்த அவரது பிரச்சார வாகனத்தை சாமியார்பட்டி விலக்கு அருகே மறித்து பறக்கும் படை அதிகாரி காளிமுத்து தலைமையிலான குழுவினர் சோதனை செய்தனர். அசாம், கேரளம் மற்றும் புதுச்சேரியில் ஏப்ரல் 9 அன்று நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு மத்திய பார்வையாளர்களுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் முக்கிய ஆய்வுக் கூட்டம் நடத்தினர். மொத்தம் 282 பார்வையாளர்கள் இதில் பங்கேற்றனர். தேர்தல் சுதந்திரமாகவும் அச்சமின்றியும் நடைபெறுவதை உறுதி செய்ய அறிவுறுத்தப்பட்டது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் கடுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்றும், புகார்களுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. பார்வையாளர்கள் தங்கள் தொடர்பு விவரங்களை பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும், வாக்குப்பதிவு நிலவரம் 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றும், இணைய ஒளிபரப்பு மற்றும் தொழில்நுட்ப கண்காணிப்பு முறையாக நடைபெற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர்கள் வெளிநாடு செல்லும் போது இந்திய ஜனநாயகம் மற்றும் தேர்தல் ஆணையம் போன்ற நிறுவனங்கள் குறித்து பேசுவதை பாஜக தொடர்ந்து விமர்சித்து வரும் நிலையில் நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் மற்றும் பாஜகவிற்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி குறித்து பாஜக உறுப்பினர் ஒருவர் குறிப்பிட்டதற்கு காங்கிரஸ் தலைவர் கார்கே கடுமையாக சாடினார். இதற்கு பதிலளித்த ஜே.பி. நட்டா, அரசியல்வாதிகள் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது இந்தியாவின் தன்னாட்சி நிறுவனங்கள் குறித்து கேள்வி எழுப்புவதால் இது குறித்த கவலை வெளிப்படுத்தப்பட்டதாக தெரிவித்தார். ஆனால் இதனை காங்கிரஸ் கட்சி ஏற்க மறுத்தது. சம்மனுக்கு ஆஜராக மறுத்த வழக்கை ரத்து செய்த தீர்ப்பை எதிர்த்து அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவுக்கு பதிலளிக்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களின் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வரும் நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு முதல்வர் மம்தா பானர்ஜி அறிவுறுத்தியுள்ளார். மேற்கு வங்கத்தின் பீர்பூம் மாவட்டத்தில் உள்ள நானூரில் நடைபெற்ற தேர்தல் பேரணியில் உரையாற்றிய மம்தா பானர்ஜி தனது அரசியல் ஆதாயத்திற்காக மத்திய அரசு அமைப்புகளை பாஜக தவறாக பயன்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். 1000 வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சீனிவாஸ் லூயிஸுக்கு 6 நாள் காவல் விதித்து டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக மைசூரைச் சேர்ந்த சீனிவாஸ் லூயிஸை நாடு முழுவதும் உள்ள பள்ளிகள், உயர்நீதிமன்றங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த வழக்கில் டெல்லி போலீசார் கைது செய்திருந்தனர். விசாரணையில் குடும்ப தகராறு மற்றும் நீதிமன்றத்தின் மீது ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக அவர் இதுபோல் வெடிகுண்டு மிரட்டல்களை விடுத்து வந்தது தெரியவந்துள்ளது. மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் சோம்நாத் பார்த்தி மனைவி லிபிகா மித்ரா தாக்கல் செய்த கிரிமினல் அவதூறு வழக்கை டெல்லி நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவதூறு கருத்து கூறியதாக கூறி தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கில் விசாரணைக்கு போதிய ஆதாரம் இல்லை என கூடுதல் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
சண்டிகரின் செக்டார் 37இல் உள்ள பஞ்சாப் மாநில பாஜக தலைமையகத்திற்கு வெளியே பலத்த சத்தத்துடன் வெடிப்பு ஏற்பட்டது. இந்த சத்தம் அருகில் உள்ள மற்ற செக்டார்களிலும் கேட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் இது ஒரு குறைந்த தீவிர வெடிப்பு என கண்டறியப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் யாருக்கும் காயங்களோ அல்லது உயிரிழப்புகளோ ஏற்படவில்லை. இருப்பினும் அலுவலகத்திற்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த ஒரு ஸ்கூட்டர் மற்றும் சில கார்கள் லேசாக சேதமடைந்துள்ளன. ஒடிசாவின் மிக உயர்ந்த தலைவராக பார்க்கப்படும் பிஜு பட்நாயக் குறித்து தாம் கூறிய கருத்துக்கு பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே மன்னிப்பு கோரினார். சீன போரின் போது அப்போதைய ஒடிசா முதல்வராக இருந்த பிஜு பட்நாயக் அமெரிக்கா உளவு அமைப்பான CIA மற்றும் நேருவுக்கு இடையே ஒரு பாலமாக செயல்பட்டதாக பேசியிருந்தது பெரும் சர்ச்சையாகிய நிலையில் தமது கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருப்பதாகவும் பிஜு பாபு எப்போதுமே ஒரு மிகச்சிறந்த தேச தலைவர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தனது பேச்சால் யாருடைய மனதாவது புண்பட்டிருந்தால் அதற்கு தாம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து டெல்லி மேயர் அலுவலகத்தில் மோப்ப நாய்களுடன் சோதனை நடத்தப்பட்டது. முதற்கட்ட தகவலின்படி வெடிபொருள் அல்லது சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் எதுவும் அங்கு கைப்பற்றப்படவில்லை என்பது தெரியவந்துள்ளது. சமீபமாக டெல்லியில் பள்ளிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்படுவதை தொடர்ந்து முக்கிய பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கேரளாவின் சபரிமலை ஐயப்பன் கோயில் ஆராட்டு விழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. கடந்த 10 நாட்களாக திறந்திருந்த கோயிலில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ஐயப்பன் உற்சவர் சிலை பம்பை நதிக்கு கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் பம்பை நதியில் ஆராட்டு நடைபெற்றது. சாமியே சரணமையப்பா என பக்தர்கள் முழக்கமிட்டனர். ஆராட்டுக்கு பின் சிலை கன்னிமூல கணபதி கோயிலில் வழிபாட்டிற்கு வைக்கப்பட்டது. கேரளம் மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் திருப்புனத்துரா தொகுதியில் நடிகை அஞ்சலி நாயர் 2020 கட்சி சார்பில் பாஜக கூட்டணியில் போட்டியிடுகிறார். 80க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த இவர் முழு தொகுதியிலும் தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதால் வெயிலில் முகம், உடல் நிறம் அடையாளம் தெரியாத அளவிற்கு மாறிவிட்டதால் தற்போது ஒப்பனை கலைஞரின் உதவியோடு பிரச்சாரத்தில் தாம் ஈடுபட்டு வருவதாக அவர் நகைச்சுவையாக பேசிய காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மேற்குவங்க மாநிலம் ஜல்பைகுரி பகுதியில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் நடத்திய அதிரடி சோதனையில் ரயிலில் பயணம் செய்த 14 வங்கதேசத்தினர் பிடிபட்டுள்ளனர். நியூ ஜல்பைகுரி ரயில் நிலையத்தில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் ரயிலில் பயணித்தவர்களை பிடித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் அவர்கள் அனைவரும் வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் போலி ஆவணங்களுடன் சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைந்ததும் தெரியவந்துள்ளது. பிடிப்பட்டவர்களில் பெண்களும் சிறுவர்களும் அடங்குவர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் அனைவரையும் கைது செய்த ரயில்வே பாதுகாப்பு படையினர் மேல் விசாரணைக்காக காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். பெண்களின் உடல் நலனை பாதுகாக்கும் நோக்கில் அல்லு அர்ஜுன் ரசிகர் மன்றம் HPV தடுப்பூசி முகாமை தொடங்கியுள்ளது. வரும் 8ஆம் தேதி அல்லு அர்ஜுனின் பிறந்தநாளை முன்னிட்டு ரசிகர்கள் வாரம் முழுவதும் கொண்டாட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளனர். இந்த கொண்டாட்டத்தை சமூக நல சேவையாக மாற்றும் நோக்கில் HPV தடுப்பூசி இயக்கம் முன்னெடுக்கப்படுகிறது. பெண்களை அதிகம் பாதிக்கும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதில் முக்கியமான HPV தடுப்பூசியின் அவசியத்தை மக்களிடம் எடுத்துச் செல்லுவது இந்த முயற்சியின் பிரதான குறிக்கோளாகும். அமெரிக்க வெள்ளை மாளிகையில் நடைபெற்று வந்த நடன மண்டப கட்டுமானத்திற்கு அமெரிக்க உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. அமெரிக்க நாடாளுமன்றத்தின் அங்கீகாரம் பெறாமல் நடைபெற்று வந்த இந்த நடன மண்டப கட்டுமானம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் தன்னிச்சையான திட்டத்தால் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபருக்கு இதுபோன்ற கட்டுமானம் மேற்கொள்ள சட்டப்படி அதிகாரம் இல்லை என்று நீதிமன்றம் விமர்சித்துள்ளது. இந்த இடைக்கால தடையை எதிர்த்து அமெரிக்காவின் நீதித்துறை சார்பில் மேல்முறையீடு செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.